ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இஷ்டமான ஒரு ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ். அது நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே சோறு வடித்து வச்சிடணும். ஏன்னா இந்த சோறு நல்லா ஆறி இருக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா உதிராக ஒன்று கொட்டாமல் இருக்கணும். 80% வேகில் நம்ம வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்து ஆறிடணும். நான் காலையிலேயே சோறு பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 15 கார்லிக் பொடியாக இருந்தது எடுத்து போட்டுக்கலாம். இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஆனால எல்லாம் ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் பார்ட்டும் க்ரீன் பார்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஆனியனும் போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இருக்கிறது 300 கிராமு. அப்போ நமக்கு ஒரு பீன்ஸ் இல்லாததுனால க்ரீன் பீஸ் போட்டுருக்குறேன் கொஞ்சம். அப்புறம் ஒரு ஹாஃப் கப் அவ்வளோ கேரட்டு, ஒரு 1 கப் அவ்வளோ கேபேஜு. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு ஹாஃப் கப் அவ்வளோ கேப்சிகம் இதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும். ஸோ ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப லைக் ஆகும். ஃப்ளேமை நல்லா வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஒயிட் கலராகவே உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி பிளாக் பெப்பர் போட்டுங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அவ்வளோ பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வணக்குங்க கொஞ்சம் நேரம். காயெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெப் ஃப்ரை ஆகணும். அது அவ்வளோக்கும் காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா இலக்கிக்கோங்க. இலக்கின வரைக்கும் நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப நியூட்ரிஷ்னல் ஃபுட்டு வேறு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் சிஸ்டம் தான். பசங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சிஸ்டம் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வேணுமா தான் முட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இதுலேயே ஃப்ரை பண்ணுறேன். 2 முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டை இல்லை நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மிக்ஸும் பண்ணிக்கலாம். நான் செய்துட்டுருக்கிறது எக் ஃப்ரைட் ரைஸு. இதே போல் சிக்கனும் நீங்கள் செய்யலாம். சிக்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வேவிச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பும் குருமிளகு போட்டு செப்பரேட்டாக வேவிச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு குருமிளகு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எக்குக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா சிக்கிக்குங்க. சிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிளோட. அப்புறம் நம்ம சாஸஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூனு. அப்புறமா உப்பு பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு போட்டுங்க. இப்போவே உப்பு போடாதீங்க, சாஸஸில் எல்லாம் உப்பு இருக்கும். அதனால தான் நம்ம உப்பு போடல. உப்பு புளி எல்லாமே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம்.
உப்பு சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு மிக்சிங் ரொம்ப பார்த்து பண்ணணும், ஏன்னா ரைஸ் உடையக்கூடாது. நீங்கள் ஸ்டீல் கரண்டியெல்லாம் போட்டு செய்யாதீங்க, நல்லா இது பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு உடையாமல் பார்த்து நல்லா நீட்டாக இளக்கணும். அடியிலிருந்து மேலே வரைக்கும் கீழே அப்படியே எடுத்து செய்யுங்க. ரைஸ் உடஞ்சிருச்சுன்னா அதோட அழகு போயிடும். நல்ல எல்லாம் சேம் கலராக இருக்கணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் தான் மெயின். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக மிக்சிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் கரெக்டாக இருந்தால் எல்லா ரைஸும் ஒரே கலரில் இருக்கும், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். ஒயிட் கலர் ரைஸ் இருந்துச்சுன்னா அது மிக்ஸ் ஆகிட்டு இல்லைன்னு நல்லா நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போடும்போது அப்படியே ஃப்ளேவர் பாருங்க எவ்வளோ நல்லா வரும் தெரியுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரஹ்மீஸ் கிச்சன் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய வீடியோ வாட்டி பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கு மீண்டும் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்.